வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் வேர்வொல்ஃப் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கைஸ். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 மூவிஸ் தான் நான் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஹவுல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்புது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரெயின் ஒரு காட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரெயின் நிற்குது. அந்த ட்ரெயின் எதுக்கு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினோட டிரைவர் இறங்கி பார்க்குறாரு. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஒன்று செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மான் செத்து கிடத்ததை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் ஒன்று வேட்டையாடுது. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேட்டையாடணும்னு நினைக்குது. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா பாதி ஓனாய் பாதி மனிதனாக இருக்குது. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இந்த ட்ரெயினில் இருக்கிற எத்தனை பேசஞ்சர்ஸ் தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் இந்த ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் அண்டு MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் இருக்குது கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வைலைட் சாகோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 2012 வரைக்கும் மொத்தமாக 5 பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு கைஸ். இந்த மூவிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயராக இருப்பார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமனாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு லவ் ஒன்று ஏற்படுது. இந்த லவ் ஏற்பட்டதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது மட்டும் இல்லாமல் வேம்பயர்ஸும் வேர்வொல்ஃப் மனிதர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்த வேம்பயர்ஸுக்கும் இந்த வேர்வொல்ஃபுக்கும் ஆகவே ஆகாது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வேம்பயரை லவ் பண்ணும்போது அதனால் வர்ற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த வேம்பயர்ஸ்க்கும் வேர்வொல்ஃபுக்கும் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி உல்ஃப் மேன். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது. அதாவது தன்னுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்படி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. இப்படி போனதுக்கப்புறம் அவரை பார்த்தீங்கன்னா யாரோ கொடூரமான முறையில் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருப்பாங்க. இப்படி கொலை பண்ணது யார், அவங்கள கண்டுபிடிச்சி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா அண்டர்வேர்ல்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 2016 வரைக்கும் மொத்தமாக 6 பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 6 பார்ட்டோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயராக இருப்பாங்க. வேம்பயராக இருக்கிற அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்வொல்ஃபுக்கு எதிராக போராடிட்டு இருப்பாங்க. இந்த வேம்பயருக்கும் வேர்வொல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காலங்களாக சண்டை போயிட்டுருக்கும். ஓனாய் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பயர்ஸ் அழிக்கணும்னு நினைப்பாங்க. வேம்பயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓனாய் மனிதர்கள் அழிக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை ஒரு ஓனாய் மனிதர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க. இப்படி கொலை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் கூட்டம் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கும். இப்படி நம்ம ஹீரோயின் வளர்ந்ததுக்கப்புறம் ஓனாய் மனிதர்களுக்கு எதிராக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு மூவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனோட நமக்கு கொடுத்துருப்பாங்க. 6 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கைஸ், நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க சூப்பராக இருக்குது, போரே அடிக்காது கைஸ். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா வேன் ஹெல்சிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேம்பயர்ஸோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் ஹண்டராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை அந்த கிராமத்தில் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது வேம்பயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டத்தையே வச்சுருக்காங்க. அந்த திட்டத்து மூலிமா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேம்பயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வொல்ஃபும் துணையாக இருக்கும். அந்த வேர்வொல்ஃபை பார்த்தீங்கன்னா இந்த வேம்பயர்ஸ் கையில் வச்சுருப்பாங்க.
இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வேம்பயர் கூட்டத்துக்கு முடிவு கட்டுறாரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற பிரச்சனைகளால் நம்ம ஹீரோ தீர்த்தாரா இல்லையான்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த வேம்பயர்ஸ் தலைவனை கொல்லணும்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வுல்ஃபாக இருக்கணும். ஒரு வேர்வுல்ஃபாக இருந்தால் மட்டுமே அந்த வேம்பயர்ஸ் தலைவனை கொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வேம்பயர் தலைவனை கொல்றாரு அப்படின்றதெல்லாம் இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வுல்ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெரராக காட்டியிருப்பாங்க கைஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.